தர்ஷிமா பானு, இந்திய பங்குச்சந்தையானது கடந்த 10 மாதங்களில் இல்லாத அளவுக்கு இன்று காலை தொடங்கிய முதலே 3000 புள்ளிகள் வரை மும்பை பங்குச்சந்தையான சென்செக்ஸ் சரிவை சந்தித்திருக்கிறது. இதே போல தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 900 புள்ளிகள் வரை சந்தித்து 21,000 புள்ளிகளுக்கு வர்த்தகமாகி கொண்டிருக்கிறது. இதுவரை இல்லாத அளவுக்கு இந்திய பங்குச்சந்தையில் மும்பை பங்குச்சந்தையான சென்செக்ஸ் 72,000 புள்ளிகள் சரிந்தும் தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 21,000 புள்ளிகள் வரை சரிந்தும் வர்த்தகம் ஆகிக் கொண்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வரி விதிப்பில் மாற்றங்களை அறிவித்ததை தொடர்ந்து 50 நாடுகளுக்கும் மேலான பிரதிநிதிகள் இன்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து வரி விகிதத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை திரும்பப் பெறுவதற்கு வலியுறுத்த உள்ளனர். இந்த சூழ்நிலையில் இன்று இந்திய பங்குச்சந்தை மட்டுமின்றி ஆசிய நாடுகளில் உள்ள முக்கிய பங்குச்சந்தைகளும் கடும் வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றன. சிங்கப்பூர் பங்குச்சந்தை 7% அளவுக்கு வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. இதே போல ஜப்பான் பங்குச்சந்தை 6% அளவுக்கும், பிலிப்பைன்ஸ் பங்குச்சந்தை 4% அளவுக்கும், தென்கொரிய பங்குச்சந்தை 1% அளவுக்கும் வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. ஆசிய பங்குச்சந்தைகள் கடும் வீழ்ச்சியை சந்தித்திருப்பதை அடுத்து பங்குச்சந்தையில் வர்த்தகமானது இன்று காலை தொடங்கியதற்கு முன்பாகவே 5% வரை வீழ்ச்சியை சந்தித்தது. இந்த சூழ்நிலையில் தான் மும்பை பங்குச்சந்தையான சென்செக்ஸ் 3000 புள்ளிகளில் வரை சரிவை சந்தித்து 72,526 என்ற புள்ளிகளில் தற்போது வர்த்தகமாகிக் கொண்டிருக்கிறது. இதே போல தேசிய பங்குச்சந்தையான நிப்டியும் 939 புள்ளிகளில் வர்த்தகமாகிக் கொண்டிருக்கிறது. இதனால் ஆசிய நாடுகளில் முழுவதும் பங்குச்சந்தை பெரும் வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அமெரிக்க வரி விதிப்பில் மாற்றத்தை அமல்படுத்திய சூழ்நிலையில் உலகம் முழுவதும் பொருளாதார மந்தநிலை ஏற்படுவதற்கான முன்னோட்டமாக இந்த பங்குச்சந்தை வீழ்ச்சியானது தொடங்கி இருக்கிறது என்று பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். தர்ஷிமா பானு.